சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. இதற்கிடையில் இன்னைக்கு வாக்கு எண்ணும் நாள். மேலும் திமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை சூடியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோற்கடித்து தாவேகா வெற்றி பெற்றுள்ளது. மேலும் 108 இடங்களில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. திமுக 72 இடங்களிலும் அதிமுக 54 இடங்களிலும் தற்போது வாக்கு எண்ணிக்கையில் உள்ளது. மேலும் விஜய் அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார் என்கின்ற தகவல் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் ஆளாக விஜய்க்கு அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்கள் தனது ரசிகர், அதாவது நான் ரஜினியின் ரசிகர், ரஜினியின் பாணியில்தான் செயல்படுகிறேன், அது மட்டுமில்லாமல் அரசியல் குரு என எம்ஜிஆரை கூறி வந்திருந்தார். மேலும் சினிமாவில் ரஜினியை ஃபாலோ செய்திருந்தார் விஜய். தொடர்ந்து ரஜினியை வைத்தே முன்னுக்கு வந்தார். தன் திறமையின் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்தார் விஜய். ஆரம்ப காலத்தில் ரஜினி விஜயை ஆதரித்திருந்தார். ஆனால் திமுக ரஜினியை அவர்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுத்து விட்டது என விமர்சனங்கள் எழுந்தது. விஜய் அரசியலில் நுழைந்த பிறகு ரஜினி விஜயின் அரசியல் வருகையை குறித்து எதுவும் கூறவில்லை. மேலும் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி தவறாக பேசியதற்கு ரஜினி அவர்கள் காலம் பதில் சொல்லும் என காத்திருப்போம் என சொல்லியிருந்தார். ஆனால் அவர் கூறியது தற்போது நிஜமாகியுள்ளது. காலம் விஜயின் பக்கம் சாய்ந்துவிட்டது. விஜய்க்கு வெற்றி வாகை சூடி திமுகவுக்கு பதில் கூறிவிட்டது. மேலும் விஜய்க்கு எப்பொழுதுமே ரஜினி எதிரி கிடையாது. தன் மகனை போலதான் விஜயை பார்க்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால் முதல் ஆளாக விஜய்க்கு வெற்றி வாழ்த்துக்கள். இளைஞர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டினுள் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் தான் வர முடியவில்லை. என் மகனான விஜயாக வந்ததற்கு எனக்கு மிகவும் சந்தோஷம் என ரஜினி கூறியதாக தற்போது வேகமாக பரபரப்பு செய்தி பரவி கொண்டிருக்கிறது.